இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். இன்றைய நற்செய்தி பகுதி மத்தேயு நற்செய்தி 18வது அதிகாரம் 21 19வது அதிகாரம் முதல் வார்த்தை முடிய. பேதுரு இயேசுவை அணுகி, ஆண்டவரே, என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமா என கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம் கூறியது, 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை என நான் உனக்கு சொல்லுகிறேன். அன்பானவர்களே, இந்த நற்செய்தி பகுதியில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக அருமையான பாடம். ஏறக்குறைய நேற்றைய தினத்தைப் போலதான். எவரையும் நாம் மன்னிக்க வேண்டும் என்பதற்குத்தான் முதலிடம் கொடுக்க வேண்டும். எவரையும் குறித்து மனசுல வந்துக்கிட்டே இருக்கிறது இல்லை. வர்மத்தை வச்சுக்கிட்டு அப்படியே கந்தக பூமி மாதிரி நம்மளுடைய இதயத்தை வச்சுக்க கூடாது. கூலாவே இருக்கணும். ஏன் தெரியுமா? நம்ம மட்டும் கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்கும்போது அவர் எல்லாத்தையும் மன்னிக்கணும். பலவீனத்தை மன்னிச்சிடணும், பாவத்தை மன்னிச்சிடணும், பழைய பாவத்தை நினைக்கக்கூடாது, நம்மளை தண்டிக்கக்கூடாது, நம்மளை எப்பொழுதும் ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவர் உருவில் நம்ம இருக்கிறதுனால அவர் அதை செய்கிறாரு. அதே போல தான் மற்றவர்களும் கடவுளுடைய உருவிலே, கடவுளுடைய சாயலிலே தானே படைக்கப்பட்டார்கள். நமக்கு ஒரு நியாயம், மற்றவனுக்கு இன்னொரு நியாயமா? ஆளுக்கு ஒரு நீதி இருக்க முடியாதுல்ல. அப்போ கடவுள் நம்மை மன்னிக்கிறார் என்றால் 6:38 கொடு உனக்கு கொடுக்கப்படும் என்ற வசனத்தை மத்தேயு நற்செய்தியில் நம்ம பார்க்கிறோம். கடவுள் நிறைவுள்ளவராயிருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவராயிருங்கள்னு சொல்கிறார். கடவுள் எப்படி ஜென்ரஸாக இருக்கிறாரு, கடவுள் எப்படி கைண்டாக இருக்கிறாரு, கடவுள் மன்னிக்கிறாரு, ஏற்றுக்கிறாரு. அதே மாதிரி நம்மளும் இருக்கணும். அவர் கடவுளை போல ஆகத்தானே நீ உன்னை நம்பிக்கையாளனாக கடவுள் மாற்றி இருக்கிறார். அதுக்குத்தானே அருட்சாதனம், அதுக்குத்தானே ஜபம், அதுக்குத்தானே விவிலிய வார்த்தைகள். இந்த ஃப்ளஷோட கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய தலைவர் இந்த சதையில உலகத்துக்கு வந்தார். அவருடைய அந்த மனிதனாக இருந்த நிலையில் தானே நமக்கு இதை போதிக்கிறார். அப்போ இட் இஸ் பாசிபிள். மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள, மற்றவர்களை மன்னிக்க நமக்கு முடியும். முடியாத ஒன்றும் இல்லை. மற்றவர் ரொம்ப முரண்டு பிடிச்சிக்கிட்டே போகிறாங்க, கொஞ்சம் கூட அண்டி வரமாட்டான், கொஞ்சம் கூட அசைஞ்சு கொடுக்க மாட்டான், நம்மளே எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு, ரொம்ப தாழ்ச்சியாகவே இருக்க வேண்டியிருக்கு. தாழ்ச்சியாக தான் இருக்கணும், அதான் பாடம். அன்பானவர்களே, நீதியை குறிப்பிட்டு சொல்லுவதற்கு நம்ம கோபப்படலாம், அநீதியை சாடுவதற்கு கோபப்படலாம். அநியதியாளனை நாம் கோபத்தினால அடிக்கக்கூடாது. நீதிக்கு எதிராக நடக்கிறவனை, பாவிய நம்ம எதிர்க்கக்கூடாது. பாவத்தை தானே மன்னிக்கணும். கடவுள் கற்றுக் கொடுத்துருக்கிறாருல. கஷ்டமான பாடம் தான். சிலுவையை சுமந்து கொண்டு என் பின்னே வாருங்கள்னு ஏன் அப்புறம் சொல்றாரு? அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, சிலுவையை சுமந்து கொண்டு என் பின்னே வாருங்கள், உங்களையே மறுத்த வண்ணம் எங்கள் பின்னே வாருங்கள் என்று சொல்லி இருக்கிற உம்முடைய திருமகன் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை பாடத்தை நாங்களும் கற்றுக்கொள்ள எங்களுக்கு விசால இதயத்தை தாரும். அப்படியே நாங்கள் நடக்க தூய ஆவியின் ஆற்றலை எங்களில் பொழிந்தருளும். இயேசுவின் பெயரால் மன்றாடுகிறோம் தந்தையே. ஆமென், ஆமென்.